ஹலோ மதர்ஸ் நெஸ்ட் வியூவர்ஸ், ஹாப்பி நியூ இயர் 2025. உங்களை இந்த புது வருஷத்தில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க, இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுத்திருக்கீங்க? அதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுவீங்க தானே? ரெசல்யூஷன் ஏன்னா பொதுவாக ரெசல்யூஷன் எடுப்போம், ஒரு 2 or 3 months ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ண மாட்டோம், மறந்து போயிடுவோம். அந்த வேலை இந்த வேலைன்னு மறந்துடுவோம் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் நம்ம. சரி, ஓகே, இந்த வருஷம் நீங்கள் நிச்சயமாக ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த ரெசல்யூஷனுக்கு நீங்கள் தகுதியாக முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்றும் ரொம்ப சிம்பிளுங்க. தகுதினா என்ன? இதுக்கெல்லாம் தகுதி தேவையானா கட்டாயமாக தேவைங்க. நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறிக்கோளை அடையணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சரியான தகுதி வேணுங்க. தகுதினா என்ன நினைக்கிறீங்க? தகுதினா தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல். தானா தன்னம்பிக்கை, கூனா குறிக்கோள், தீனா திட்டமிடல். நிச்சயமாக நம்மளுக்கு நம்ம மேலே தன்னம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். ரெண்டாவது, ஒரு குறிக்கோளோட எதையுமே நம்ம எடுத்தால் தான் இதுக்குள்ளே நான் இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த ஒரு வருஷத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம். ரெண்டாவது, திட்டமிடல். அதுதான், குறிக்கோளோடு சேர்த்து திட்டமிடலும் இருக்கணும். அதை எப்படி நம்ம அடைய போகிறோம் அப்படிங்கிற திட்டமிடல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ண முடியும். அப்படி தானுங்களே? ஸோ தகுதி அப்படிங்கிறது இதுதான், தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல். நன்றிங்க. இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நிச்சயமாக நான் உங்களை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யாரெல்லாமே ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களோ, இந்த வருஷம் ரெசல்யூஷனை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான இந்த 3 விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக பார்த்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக சக்ஸஸ் ஆவீங்க. வாழ்த்துக்கள். Thank you.